ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நல்ல சாஃப்டான சப்பாத்தி. அதுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணி இருக்குல்ல, அதுவும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கோதுமை மாவு, உப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் வேணால் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாம். நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொதிக்கிறனால மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கையுண்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜாஸ்தி ஆகிடக்கூடாது தண்ணி, கொஞ்சம் கம்மியாக நம்ம சப்பாத்தி பதத்துக்கு கரெக்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா தான் செய்கிறீங்கன்னா ஒரு நனைஞ்சு தூங்கி இருந்தால் கூட அது மேலே அப்படியே போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு கோதுமை மாவு எடுக்க மாட்டேன். நான் மைதா மாவு தான் எடுத்துக்குவேன். ஏன்னா அது மைதா மாவு நம்ம ஆட் பண்ணோன்னா அடியில் அந்த பொடி பொடியாக சப்பாத்தியில் இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் சப்பாத்தி செய்யும்போது ஆயில் ஒன்றும் ஆட் பண்ண மாட்டேன். நீங்கள் வேணால் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டான சப்பாத்தியாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சாஃப்ட் சப்பாத்தி கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.